தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். பிரான்சின் சுமார் 20 நகரங்களில் போலீசார் ஜனவரி 31ஆம் தேதி பேரணிகள் நடத்தியுள்ளனர். பிரான்ஸ் அரசு உள்ளூர் நிர்வாகங்களின் மீது அதிக சுமையை ஏற்றுவதாக மரீன் லு பென் குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்ஸ் எதிர்க்கட்சிகள் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை அரசாங்கத்திற்கு எதிராக கொண்டுவரும் வாய்ப்பு உள்ளது. பிரான்சில் அகதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்று ஜோதான் பாதலா வலியுறுத்துகிறார். தீவிர வலதுசாரி தலைவர் ஜோதான் பாதலா தான் ஆட்சிக்கு வந்தால் குடியேற்றம் குறித்த பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் நடத்தப்படும் என கூறியுள்ளார். பிரான்ஸ் ரசம்பிளிமெண்ட் நேஷனல் ஜோதான் பாதல்லாவின் அகதிகள் தொடர்பான பேச்சும் நிலைப்பாடும் பிரான்ஸ் அரசியல் வட்டாரத்தில் பல்வேறு அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளன. பிரான்சின் ரசம்பிளிமெண்ட் நேஷனல் தீவிர வலதுசாரி ஜோதான் பாதல்லாவின் அகதிகள் தொடர்பான பேச்சு இனவாத மோதல்களுக்கும் உள்நாட்டு பதற்றங்களுக்கும் வழிவகுக்கலாம் என மேக்ரோன் தெரிவித்துள்ளார். பாரிஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றது லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ்ட் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். பாரிஸின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் கார்தினோட் முன்பாக லயானா ஐ லவ் பாரிஸ், ஐ லவ் ஸ்வெனியர். காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வெனியர். கண்டுட்டேன். இவரால் என்ற வீட்டு எத்தனை நேரம் சட்டிவான உடைஞ்சிருக்கும், கதவு பூட்டப்பட்டிருக்கும். எப்ப பார்த்தாலும் கிங்ஸ் தூள் கொண்டாண்டா நானும் எங்கேண்டலைகிறது. வீட்டுக்காரர் விரும்பின அத்தனை பொருட்களும் இங்க இருக்குது. எப்பொழுதும் நாடுங்கள் பாரிஸ் புறநகர் லா குர்னோவில் அமைந்துள்ள பிரமாண்டமான நிறுவனம் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம். மிக்க நன்றி. உலகில் முதல் தரம் வகிக்கும் ஒரே சைவ உணவகம் சரவணபவன். பாரிஸ் கார்தினோட்டில் விதம் விதமான சைவ உணவு வகைகளுடன் உங்களை வரவேற்கின்றது சரவணபவன். பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் SP ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் SP ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. SP கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10 லா ஷப்பல். சாப்பிட்டால் வாய் ஊற வேணும். வாய் ஊறுது. சாப்பாட்டை பொறுத்த வரைக்கும் மச்சான் நான் 100% கேரண்டி. சரிதானே? இனி உங்களுக்கு ஹோல் அந்த மாதிரி மச்சான். வெறும் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் காசு. ஹோல் இதுக்குள்ள 100 பேர், வெளியிலே 70 பேர், 170 பேரோட மிக அற்புதமாக கொண்டாட்டங்களை கொண்டாடலாம். கண்டிப்பா இது அவைக்கு பிடிக்கும் நினைக்கிறேன். கூடுதல மச்சான் இந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பாடா? சாப்பாடு பர்த்டே கல்யாண வீடு கொண்டாட்டங்கள் படிவா செய்யலாம். பாரிஸ் புறநகரங்கள் எங்கும் உணவு வகைகள் ஆர்டர் செய்து பெற்றிட ஸ்டாண்டிங் லேண்ட் ரெஸ்டாரண்ட். பிரான்சில் சமீப காலமாக போலீசார் சார்பாகவும் போலீசாருக்கு எதிராகவும் பல்வேறு போராட்டங்கள் மற்றும் பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. போலீசார் ஜனவரி 31ஆம் தேதி பேரணிகள் நடத்தியுள்ளனர். பாரிஸ் உட்பட பிரான்சின் சுமார் 20 நகரங்களில் ஆயிரக்கணக்கான போலீசார் மற்றும் அவர்களது ஆதரவாளர்கள் பெரிய அளவிலான பேரணிகளை நடத்தினர். காவல்துறையினருக்கான நிதி பற்றாக்குறை, போதிய உபகரணங்கள் இல்லாமை மற்றும் வளர்ந்து வரும் பாதுகாப்பின்மை ஆகியவற்றை எதிர்த்து இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. போலீசார் அனைவரும் ஹீரோக்கள், தண்டனை இன்மை குற்றவாளிகளை உருவாக்குகிறது போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தி போலீசார் அணிவகுத்து சென்றனர். இந்த பேரணிகளில்
மரின் லுப்பென்னின் உறவினரான மரியன் மரிச்செல் உள்ளிட்ட தீவிர வலதுசாரி அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டார்கள். பிரான்ஸ் அரசுக்கு எதிரான ப்ளோக்கோன் டு பிரான்சில் எல்லாவற்றையும் முடக்கு போராட்டங்கள் செப்டம்பர் 2025 முதல் நடைபெற்று வருகின்றன. இந்த போராட்டங்களை கட்டுப்படுத்த சுமார் 80,000 முதல் 1,00,000 போலீசார் நாடு முழுவதும் குவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்கள் வீதிகளை மறைத்து குப்பை தொட்டிகளுக்கு தீ வைத்த பொழுது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி அவர்களை கலைக்க முயன்றார்கள். இதில் நூற்றுக்கணக்கானோர் கைது செய்யப்பட்டனர். 2026 ஜனவரியில் பிரான்சின் வடக்கு கடற்கரை பகுதிகளில் அகதிகளுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் ஆபரேஷன் ஓவர்லோட் என்ற தீவிர வலதுசாரி போராட்டத்திற்கு பிரெஞ்சு அதிகாரிகள் தடை விதித்தனர். பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் மற்றும் இனவாதத்தை தூண்டும் என கோரி இந்த தடை விதிக்கப்பட்டது. மீறி செயல்பட்ட வெளிநாட்டு ஆர்வலர்கள் சிலரையும் போலீசார் கைது செய்தனர். 2023 நகேல் கலவரங்கள் நடைபெற்றது. 17 வயது சிறுவன் ஒருவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து போலீசாருக்கு எதிராக நாடு முழுவதும் மிகப்பெரிய வன்முறை போராட்டங்கள் வெடித்தன. பிரான்ஸ் நாட்டின் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனின் ஓய்வூதிய திட்டத்திற்கு எதிராக போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையே கடுமையான மோதல்கள் நிகழ்ந்தன. தற்போது பிரான்சில் போலீசார் தங்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் கோரி போராடி வரும் அதே வேளையில் அரசுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களை ஒடுக்க போலீசார் பெருமளவில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் போலீசார் தமது உரிமைகள் கோரி போராட்டம் நடத்தியுள்ளனர். பிரான்ஸ் மத்திய அரசின் குறைபாடுகளை அல்லது தோல்விகளை சரி செய்ய வேண்டிய நிலைக்கு உள்ளூர் நகராட்சிகள் தள்ளப்படுகின்றன என்று மரின் லுப்பென் கூறியுள்ளார். பிரான்ஸ் நாட்டின் தீவிர வலதுசாரி அரசியல் தலைவரான மரின் லுப்பென் கூறிய இந்த வாசகம் பிரான்சின் உள்ளூர் நிர்வாக அமைப்புகள் மற்றும் மத்திய அரசுக்கு இடையிலான உறவை விமர்சிக்கிறது. பிரான்சில் உள்ள மிகச்சிறிய நிர்வாக அலகுகளாக ஊராட்சி, நகராட்சி என்பன உள்ளன. கல்வி, பொது சுகாதாரம் மற்றும் உள்ளூர் பாதுகாப்பு என்பனவற்றுக்கு இவை பொறுப்பானவை. அரசின் குறைபாடுகள் சட்டம் ஒழுங்கு, பொது சேவைகள் மற்றும் நிதி ஒதுக்கீடு ஆகியவற்றில் மத்திய அரசு தனது கடமையை சரியாக செய்யாததை குறிக்கிறது. ஈடு செய்தல் மத்திய அரசு செய்ய தவறிய பணிகளை அல்லது அவர்கள் கைவிட்ட பொறுப்புகளை குறைந்த வளங்களை கொண்டுள்ள உள்ளூர் நகராட்சிகளே ஏற்று செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாகின்றன என்பதை மரின் லுப்பென் சுட்டிக்காட்டினார். மத்திய அரசு போதிய நிதியையோ அல்லது பாதுகாப்பையோ வழங்காத போது சாதாரண மக்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடிகளை சமாளிக்க உள்ளூர் முதல்வர்கள், நகராட்சிகளும் போராடுகின்றன. இது உள்ளூர் நிர்வாகங்களின் மீது அதிக சுமையை ஏற்றுவதாக மரின் லுப்பென் குற்றம் சாட்டியுள்ளார். கும்பிட போற தெய்வம் குறுக்க வந்த மாதிரி நீ இங்கே இருக்கிற. நானும் இல்லாடா நிப்பேன். என்ன நடந்தது? இவருக்கு சாடையான வருத்தம். என்ன வருத்தம்? அடிக்க பார்த்தது இல்ல. நீங்க குளிர்க்க விட்டுருப்பேன். மத்தி மாத்தி எவ்வளோ கார் வேண்டதா அப்படியே கிடக்கும். இங்கே கராச்சியில் எல்லா விஷயமும் இருக்குது. மெக்கானிக் செய்வோம், விசாலமாக இருக்கு. பெயிண்டிங் செய்வோம், வித்தியாசமாக இருக்கு. மற்ற நீங்கள் ஏதாவது பிரச்சனை சொல்லி கொண்டு வந்து ஏதாவது தெரி கேட்டீங்கன்னு சொன்னால் ஃப்ரீயாக சொல்லுவோம். எங்கட பிள்ளைகள் நம்பி கொண்டு வந்துட்டோம். காரை அப்படியே விட்டுட்டு போறேன். ERS ஆட்டோ உங்களுக்கு சகல வருத்தமும் பார்த்து கொடுக்கப்படும். ERS ஆட்டோ 65 ரூ மொரிஸ் பெர்த்தோ 93 120 லா குர்னாவ். தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் கொக்கோ மசாலா சார்பில் அனைவரையும் எங்கள் நிறுவனத்திற்கு வருக என வரவேற்கிறோம். இது நான் பிரான்ஸுக்கு வந்து ஒரு 35 வருஷத்துக்கு முன்னுக்கு போனோமானாங்க. அங்கே பிரான்ஸுக்கு போகும்போது ஒரு பஞ்சாப் ஒரு ஃபேமிலி வந்து ஒரு சின்ன ஒரு மளிகை கடை வச்சுருந்தாங்க. அவங்களுடைய மசாலாவை அவங்க அரைச்சி அவங்க வந்து ஒரு டப்பாவில் போட்டு சேல் பண்ண ஆரம்பித்தாங்க. அது இப்போ இன்றைக்கி வந்து பெரிய நிறுவனமாக இருக்குது. அவங்க அன்னைக்கு போய் ஃப்ரான்ஸில் ஒரு பெட்டி கடையை வச்சுருந்தவங்க இன்றைக்கி 3500 பேருக்கு வேலை கொடுக்குறாங்கன்னா அது மாதிரி ஏன் நம்ம வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு வந்து ஒரு 30 ஆண்டுகளாக என் மனசில் உதிச்சிட்டு இருந்துச்சு. அதுக்காக தான் இந்த கிராமத்தில் வந்து இந்த மசாலா கம்பெனியை, அது தரமான மசாலாவை வந்து விவசாயிகள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணி நாம் வந்து நம்ம கைப்பட உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மசாலா கம்பெனியை இங்கே நிர்வகிக்கிறோம்.
உங்கள் கனவை நனவாக்கும் தங்க நகைகள் தெரிவு செய்து விட்டீர்கள். ஆனால் பெரும் தொகை பணம் உடனே செலுத்த வசதி குறைவாக இருக்கிறது. அதுதானே யோசிக்கிறீர்கள்? கவலை வேண்டாம். இதோ இலகுவான பணம் செலுத்தும் முறை. 3 தடவைகளில், 4 தடவைகளில், 6 தடவைகளில், 8 தடவைகளில். இன்னுமேன் தாமதம்? ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8, ரூகாய், பாரிஸ் 10, லா ஷபெல். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் தற்போதைய பிரதமர் செபஸ்டிய லூகோர்னு தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிராக ஜனவரி 2026 பல நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் கொண்டுவரப்பட்டன. 2026 ஜனவரி 27 அன்று 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் செலவின பகுதியை கட்டாயமாக நிறைவேற்ற முயன்றதற்காக அரசாங்கத்தின் மீது கொண்டுவரப்பட்ட 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்கள் தோல்வியடைந்தன. இடதுசாரி கட்சிகள் மேற்கொண்ட தீர்மானத்திற்கு 267 வாக்குகள் கிடைத்தன. ஆனால் தீர்மானம் வெற்றி பெற தேவையான 289 வாக்குகளை அவை பெறவில்லை. அதேபோல் மரின் லுபென்னின் வலதுசாரி கட்சி ரசம்பிள்மெண்ட் நேஷனல் கொண்டு வந்த தீர்மானத்திற்கு 140 வாக்குகள் மட்டுமே கிடைத்தன. வரவு செலவு திட்டத்தின் அடுத்தடுத்த கட்டங்களை நிறைவேற்ற பிரதமர் அரசியலமைப்பின் பிரிவு 49.3 பயன்படுத்தும் போதெல்லாம் எதிர்க்கட்சிகள் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானங்களை கொண்டுவரும் வாய்ப்பு உள்ளது. தற்பொழுது சோசலிஸ்ட் கட்சியினரின் சில நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு பிரதமர் சமரசங்களை செய்து கொண்டுள்ளதால் உடனடி வீழ்ச்சி தவிர்க்கப்பட்டுள்ளது. எனினும் பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததால் பிப்ரவரி 2026 வரவு செலவு திட்ட இறுதி வடிவம் சட்டமாகும் வரை அரசாங்கத்திற்கு தொடர்ந்து நெருக்கடிகள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பிரான்ஸ் நாடாளுமன்றத்திலும் பொது மேடைகளிலும் தீவிர வலதுசாரி தலைவரான ஜோதா பாதலா அகதிகள் மற்றும் குடியேற்றத்திற்கு எதிராக தொடர்ந்து கடுமையான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார். பிரான்ஸ் மாஸ் இமிகிரேஷன் வெகுஜன குடியேற்றத்தின் இலக்காக இனி இருக்கக்கூடாது என்றும் தான் ஆட்சிக்கு வந்தால் குடியேற்றம் குறித்த பொது வாக்கெடுப்பு ரெஃபரண்டம் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். கடல் வழியாக வரும் அகதிகளை முழுமையாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்றும் பிரான்ஸ் மண்ணில் அகதி விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கும் உரிமையை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். சமூக நல திட்டங்கள் மற்றும் சமூக வீடுகள் வழங்குவதில் பிரான்ஸ் குடிமக்களுக்கே முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றும் சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கான சமூக உதவிகளை நிறுத்த வேண்டும் என்றும் பாதலா வாதிடுகிறார். குடியேற்றமானது பிரான்சின் கலாசாரம், அடையாளம் மற்றும் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர் தொடர்ச்சியாக குறிப்பிட்டு வருகிறார். பிறப்புரிமை மூலம் குடியுரிமை பெறும் முறைமையை ரத்து செய்யவும், குற்றச்செயல்களில் ஈடுபடும் வெளிநாட்டினரை உடனடியாக நாடு கடத்தவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். தற்பொழுது 2027 அதிபர் தேர்தலுக்கான கருத்து கணிப்புகளில் ஜோதா பாதலா முன்னணி வகிக்கும் நிலையில் குடியேற்றத்திற்கு எதிரான இந்த நிலைப்பாட்டை தீவிரமாக அவர் முன்னெடுத்து வருகின்றார். பிரான்சில் சட்டவிரோத நிலையில் உள்ள அகதிகள் பிரெஞ்சு குடிமக்களை விட சிறப்பாக நடத்தப்படுவது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ஜோதா பாதலா விமர்சித்துள்ளார். ஜோதா பாதலா பிரான்ஸ் நாடாளுமன்றத்தில் அகதிகள் தொடர்பாக சமீபத்தில் பேசிய பொழுது இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். குடும்ப உதவித் தொகைகள் பிரெஞ்சு குடும்பங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ள அவர் அகதிகள் பெருக்கம் குறித்து எச்சரித்து அகதிகள் தொடர்பான சட்டத்தை மக்கள் வாக்களிப்பதற்காக வைத்து முடிவு செய்ய வேண்டும் என்றும் அகதிகள் வருகையை கட்டுப்படுத்துவதற்கான சட்டம், அரசியல் பாதுகாப்பு உருவாக்கப்பட வேண்டும் என்றும் பாதலா வலியுறுத்தியுள்ளார். இதன் மூலம் பிரான்சில் அகதிகள் தொடர்பான கொள்கை விவாதத்தில் பாதலா கடுமையான நிலைப்பாட்டை எடுத்து வருகின்றார். மேலும் அகதிகள் தொடர்பான விவாதத்தில்
பிரெஞ்சு மக்களின் எதிர்பார்ப்புகளை புறக்கணிக்கும் அரசியல் கட்சிகளையும் அவர் விமர்சித்திருக்கின்றார். பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஈழத்தாயகம் செல்லும் உறவுகளே, நீங்கள் ரீச்சா சென்று பார்ப்பதற்கு ஆசைப்படுகின்றீர்களா? பாரிஸ் லா ஷப்பல் கிங்ஸ் டிராவல்ஸ் உங்களுக்கு இலவசமாக ரீச்சா நுழைவுதல்களை வழங்குகின்றார்கள். உங்கள் விமான பயண ஒழுங்குகளுடன் ரீச்சா இலவச நுழைவுதல்களுக்கும் விரையுங்கள். கிங்ஸ் டிராவல்ஸ் லா ஷப்பல். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். அதிர்ஷ்டசாலி வாடிக்கையாளர்களே, வாரம் தோறும் அதிர்ஷ்டசாலிகள் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு காஃபி இந்தியாவில் இலவசமாக உணவு வழங்கி மகிழ்ச்சிப்படுத்துகின்றார்கள். விடி கேஷ் அண்ட் கேரி விடி சூப்பர் ஸ்டோர். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல் ஓத்ருவியூ. உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் பாரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா? பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது. ஐ லவ் ஸ்வெனியர் டி-ஷர்ட்ஸ், சூட்கேஸ், டிராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர். 153 ரூ லா ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. பிரான்சின் ரசம்பளுமோ நேஷனல் தீவிர வலதுசாரி ஜோதா பாதல்லாவின் அகதிகள் தொடர்பான பேச்சுக்கு பிரான்ஸ் அரசாங்கம் நேரடியாக பதிலளிக்கவில்லை. ஆனால் அகதிகள் மற்றும் குடியுரிமை தொடர்பான அரசாங்கத்தின் கொள்கைகள் மற்றும் நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு அமைச்சர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். பிரெஞ்சு அரசாங்கம் அகதிகள் மற்றும் குடியுரிமை விடயங்களில் கடுமையான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. குறிப்பாக 2025 அகதிகள் தொடர்பான விண்ணப்பங்கள் குறைந்திருக்கின்றன. ஆனால் அகதிகள் தொடர்பான சட்ட விதிகள் மற்றும் குடியுரிமை வழங்கல் குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது. மேலும் அகதிகள் தொடர்பான விண்ணப்பங்கள் குறித்து அரசாங்கம் தீவிரமாக கண்காணித்து வருகின்றது. அரசாங்கம் அகதிகள் தொடர்பான சட்ட விதிகளை மேலும் கடுமையாக்கி குடியுரிமை வழங்கல் மற்றும் அகதிகள் வருகையை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது. இதன் ஒரு பகுதியாக அகதிகள் தொடர்பான விண்ணப்பங்கள் மற்றும் குடியுரிமை வழங்கும் நடவடிக்கை குறித்து அரசாங்கம் தீவிரமாக கண்காணிக்கின்றது. பாதல்லாவின் பேச்சு அரசாங்கத்தின் அகதிகள் தொடர்பான கொள்கைகளை கடுமையாக விமர்சித்தாலும் அரசாங்கம் தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. அகதிகள் தொடர்பான விவாதங்களில் அரசாங்கம் தனது கொள்கைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றது. மேலும் பாதல்லாவின் பேச்சு அரசியல் கட்சிகளுக்கு இடையே மோதலை தூண்டியுள்ளது. ஆனால் அரசாங்கம் தனது கொள்கைகளில் மாற்றம் எதனையும் ஏற்படுத்தவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஜோதா பாதல்லாவின் அகதிகளுக்கு எதிரான மற்றும் தீவிர வலதுசாரி நிலைப்பாடுகளுக்கு எதிராக பிரான்சில் பல்வேறு தரப்பில் இருந்து கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ பாதல்லாவின் கொள்கைகள் வெறும் அச்சத்தை மூலதனமாக கொண்டவை என்றும் அவை யதார்த்தத்திற்கு புறம்பான தீர்வுகளை தருகின்றன என்றும் விமர்சித்துள்ளார். பாதல்லாவின் திட்டங்கள் நாட்டுக்குள் உள்நாட்டு போரை தூண்டும் அபாயம் இருப்பதாக மேக்ரோ எச்சரித்துள்ளார். நுவோ ஃப்ரோண்ட் பாப்புலர் இடதுசாரி கூட்டமைப்பு, புதிய மக்கள் முன்னணி, இடதுசாரி கட்சிகள் பாதல்லாவின் கொள்கைகளை மனிதாபிமானமற்றவை என்று சாடியுள்ளன. குறிப்பாக பாதலா முன்மொழியும் தேசிய முன்னுரிமை கொள்கையானது பாரபட்சமானது என்றும் அது குடியேற்றவாசிகளின் அடிப்படை உரிமைகளை பறிக்கும் செயல் என்றும் அவர்கள் வாதிடுகின்றனர். சமூக அமைப்புகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் ஆக்ஸ்ஃபாம் பிரான்ஸ், மனித உரிமை லீக், ஹியூமன் ரைட்ஸ் லீக் போன்ற அமைப்புகள் பாதல்லாவின் கொள்கைகள் வெளிநாட்டவர்களின் வாழ்க்கையில் கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அவை அடக்குமுறை நடவடிக்கைகளை சட்டபூர்வமாக்கும் முயற்சி என்றும் பகிரங்கமாக கடிதம் மூலம் தெரிவித்துள்ளன. சட்ட மற்றும் அரசியல் விமர்சனங்கள் குடியேற்றம் தொடர்பாக அவர்கள் முன்வைக்கும் பொது வாக்கெடுப்பு கோரிக்கை பிரெஞ்சு அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என்று சட்ட வல்லுநர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மேலும் அவரது பொருளாதார திட்டங்கள் நிதி நெருக்கடியை உண்டாக்கும் என்று
நிதியமைச்சர் எச்சரித்துள்ளார். பாரிஸ் லா ஷபலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷபல். பிரான்ஸ் அலுவலகங்களுக்கு தேவையான அனைத்து பத்திரங்களையும் பிரெஞ்சில் மொழிபெயர்ப்பு செய்திட லா கொர்னோஃபில் உங்களை வரவேற்கிறது தமிழாலயம். உங்கள் பத்திரங்களை மொழிபெயர்க்க பக்கம் ஒன்றுக்கு 12 யூரோ மாத்திரமே. எப்பொழுதும் துரிதமான சேவைக்கு தமிழாலயம், லா கொர்னோஃப். நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா. உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி போட்டோ பாலா. 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட் போசனியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான்.